பஃபி நிப்பிள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ரிசல்டு செஸ்டாக இருப்பாங்க, எந்த ஃபேட்டும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு கிளாண்ட் மட்டும், அதுவும் நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸுக்கு பின்னாடி மட்டும் இருக்கும். இதை தான் வந்து நம்ம கிரேட் 1 கைனகோமேஷியா அல்லது பஃபி நிப்பிள்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து வேற ஒரு ப்ராப்ளத்தோட இதை கனெக்ட் பண்ணிப்பாங்க. எப்படின்னா, இப்போ நார்மலாகவே ஒரு பர்சனுக்கு வந்து நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸில் வந்து நிறைய நர்வ் சென்சேஷன்ஸ் இருக்கும். அதனால ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அது. இப்போ ட்ரெஸ் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியோலா நிப்பிள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி, லூஸாக கொஞ்சம் ப்ரொஜெக்டைலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நம்ம ஷர்ட்டை கழட்டுன அப்புறமோ அல்லது ஒரு குளிர் காத்துப்படுது அல்லது கை வச்சு தேய்க்கிறோம் அந்த மாதிரி பண்ணும்போது ஆகும்போது அந்த நர்வ் சென்சேஷன்லாம் ஸ்டிமுலேட் ஆகுறதுனால அது ஷ்ரிங்க் ஆகும். இந்த கண்டிஷனை வந்து பஃபி நிப்பிள் நினச்சிட்டு கைனகோமேஷியா அவங்களுக்கு இருக்குன்னு நினச்சிப்பாங்க. பட் இது வந்து நார்மலாகவே எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது. பட் பஃபி நிப்பிள்ங்கிறது கிளாண்டுலர் பார்ட் மட்டும் நிப்பிள் ஏரியோலாக்கு பின்னாடி இருக்கிறது தான் பஃபி நிப்பிள்.